ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்த ரியா என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து முக்கியமாக பாரதி அம்மா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ரோட்டில் வந்து 3 டாப்பிக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ அப்படின்னா கண்டிப்பாக ஹாட் ஸ்டார் ப்ரொமோ தான். ஸோ பார்வதிக்கு மச் நீடட் ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து சரியான ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியா புல்ச் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவையும் சரி எல்லாத்தையும் சரி துப்பி விட்டுருக்கா. இந்த சீசன் 9 பார்வை நம்பி தான் ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்ற மொத்த உண்மையையும் ரியா வந்து போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதை பற்றி கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியா உள்ளே வந்து என்ட்ரி. ஸோ வந்துட்டு அரோராவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. வந்தோடனே ஒரு சின்ன ஃபைட்டு நம்ம பார்வதிக்கு ரியாவுக்கும் சும்மா என்ன இந்த சீசனை எப்படி இருக்கு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்றும் யூஸ் இல்லைன்னு வைங்களேன். சும்மா 2 பேரும் வந்து பேசிட்டு மாற்றி ஒரு வாக்குவாதம், உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் இந்த கேமை ரன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் வந்து ரியா வந்து உடச்சிட்டாங்க பார்வதி கிட்ட. யூ ஆர் சீசன் 9 அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து அரோரா வந்து டாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மாமா வந்து போட்டு காமிக்கிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னும் வந்து அந்த டாகை டிவிக்கு பின்னாடி வந்து நிற்க வச்சுருங்க பேசாமல். இவ்வளோ தூரம் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு பிக் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நிஜமாக ரொம்ப கேவலமாக இருந்தது, கேடுகட்டத்தனமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, இது ஒன்று. அடுத்து இன்னும் பல சம்பவங்கள் நடந்துச்சு. அப்புறம் அரோரா வெளியே கூப்பிட்டு வச்சு, நீ என்ன 4 வாரத்தில் வர வேண்டியவ இன்னும் வரைக்கும் உட்காந்துட்டேடி, பயங்கரமாக பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, ஒரு பையனை வச்சுட்டு நீ விளாடக்கூடாது கேம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் பையன்கிட்ட மட்டும்தான் நீ பேசின்னு நடக்க உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி செமையாக சொல்லிட்டா. அப்புறம் இந்த அனாதை மேட்ரு, அதாவது நான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நான் கூட்டுவாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு. அது சீன் கிரியேட் பண்ண நீ தானே விட்டு வந்தவங்க அம்மாவை, என்ன தெரியல அப்படின்ற மாதிரி ரியா வந்து புளிச்சு வைக்கிறா. உடனே அவளால் பதிலே பேச முடியல. அவரை தகித்து நிற்கிறா. இல்லைப்பா நான் அப்படியே பண்ணல, இங்கே எல்லாரும் வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி கேமரா ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் அம்மாவை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிப்பார். அதை விட்டு எங்கள் அம்மாவெல்லாம் வேணாம், எனக்கு நான் நாய்க்குட்டியை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி புளிச்சுன்னு வைக்கிறா. அப்படின்னு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ கேம் நல்லா இருக்கு, உனக்கு சில விஷயங்கள் வந்து உனக்கு உள்ளே வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இன்னொன்று கமருதீனால தான் உங்களுக்கு வந்து கேம், கமருதீன் பாரதியால் தான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டான். இல்லாட்டி நீ வந்து எப்பயும் வெளியே வந்திருப்ப அப்படின்ற மாதிரி. இந்த சீசனில் நான் வராமல் போயிட்டேன் இல்லடி அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்னா ஒரு வாரத்தில் போனவங்க தானே ரியா. எனக்கு தெரிஞ்சு அரோராவோட பெட்டர் பிளேயர் ரியா. ஷீ இஸ் ஃபார் த கேம், ஷி டிட் சம்திங் ஃபார் த கேம். பட் அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக இருந்தாங்க. சரியா, அதனால் மேபி வெளியே தெரியாமல் வந்து ரியா போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால தான் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரியா வந்து சொன்னது அப்படிங்கிறது. அரோராவுக்கு இது சூப்பரான ஒரு அட்வைஸ். அதை எடுத்துக்கிட்டு அரோரா வந்து கேமை மாற்றினா சரி. அது எங்கே மாற்றுற மாதிரி தெரியுது, சும்மா அப்படியே உட்காந்து முடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா. அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட். வேறு லெவலில் நம்ம ரியா எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்கவுங்க கருத்துக்களை வந்து பேசினான். எல்லாரையும் பற்றிய முகத்திலையும் வந்து கிழிச்சா. கமருதீன் நீ சேஃப் கேம் தான் ஆடுறடா, நீ அரோராவுக்கும் பாரதி நடுவில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க, வேறு எந்த கேமும் உன்ட்ட இல்லைன்ட்டா. ஓப்பனாக முடிஞ்சு பாரு பின்னாடி இருந்தே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக போட்டு உடச்சிட்டான் கமருதீனை பற்றி. அடுத்து அரோரா, நீ என் ஃப்ரெண்டை தவிர நான் எல்லாம் சொல்கிறேன், சும்மா இருந்து நிறைய பேர் வந்தாங்க, சாப்பிடல 80 நாள் சும்மா தான் இருந்தான்ட்டு. அப்புறம் அந்த அப்பத்தா திவ்யா கிளாரிட்டியாக இருக்கும் பாயிண்ட்ஸ், மற்றபடி கேமில் பெருசாக எதுவும் இல்லை, அப்போ நடந்தது அப்போ பேசினே இருக்கு இப்போ வரைக்குமே அப்படின்ற மாதிரி. டேப் ரெக்கார்டு, பழைய டேப் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்கிட்டா. ஓகே திவ்யாவை. அரோரா சுபிக்ஷா நீ நல்லா எஃபர்ட் போடுற, நிறையா பண்ணுற, கனி நிறைய இடத்துல நீங்கள் பேசவே மாட்டீங்க, விக்ரம் ரொம்ப எமோஷ்னல் கேம் வந்து ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பொழிச்சுன்னு. வினோத் அவர்கள் வந்து நீங்கள் கேம் சுத்தமாக ஆட மாட்டீங்க, நிறைய பாடல் பாடுறீங்க, அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து டாப் கிளாஸாக இன்னும் பண்ணணும், ஆனால் சூப்பருங்க நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கமருதீன் சேஃப் கேம்ன்ட்டாங்க, சுபிக்ஷா நல்லா பண்ணிட்டாங்கன்ட்டாங்க, அமித் நல்லா பாடுறான்னு சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா அவங்களுக்குலாம் ஃபயர் விட்டாங்க நான் வேறு லெவலில் பண்ணிங்கன்ட்டு. இப்போ என்னடானா அந்த ஃபயரை தூக்கி அணைச்சிட்டேன் நானே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பற்றி பேசுகிறது எல்லாமே வேறு லெவல். ரியா
செமமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பக்கம் முடிஞ்சோடனே ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா? அந்த ப்ரொமோவில் பார்வதிக்கு ஏகப்பட்ட ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. வேற லெவலில் ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்வதி கிட்ட அந்த ஹிண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ரொமான்ட்டாக இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து பார்வதி அம்மா என்ன பேசுகிறாங்க முடிச்சோம். இங்கே பாரு, எல்லாமே கேட்டதாக இருந்தது. ஐ டோன்ட் நோ இப்போ எப்படி போகுதுன்னு. தப்பாக போயிடுச்சு அந்த ப்ரெடிக்ஷன். நீங்கள் அந்த கமருதீன் கூட இருந்த மேட்ரை ஓப்பனாக உடச்சிட்டேன். ஓகே, ஓப்பனாக உடச்சி விட்டு அடுத்து நீங்கள் கமருதீன் கூட பண்ணுற சில விஷயங்கள் வெளியே வந்து நெகட்டிவாக தான் போகுது. இன்னொன்று, அவர் வந்து உங்களை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடுறாரு. நீங்கள் வந்து பாரதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன்லாம் யார், அவனை அடித்து நம்ம மேலே வர்ற மாதிரியான ஒரு கேம் அப்படிங்கிறத நீங்கள் ஆடணும். கேமில் நீங்கள் வந்து அப்படி ஆடணும். நீங்கள் எமோஷன்ஸில் கனெக்ட் ஆகி கேம் வந்து லூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத செருப்பாக அடித்த மாதிரி சொல்லிட்டான். ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பாரதி அதுதான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அவன் அம்மாவும் வந்து தெளிவாக பேசலை. இப்போ ஜான்சி ராணி கதை ஒன்று சொன்னாங்க அவங்க அம்மா. ஜான்சி ராணி என்ன இருந்தால் படையில் இருக்க வீராங்கனையாக இருந்துட்டு இந்த லவ் கிவ் இருந்தால் கூட நான் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் என் கேமில். இது வந்து சும்மா ஒரு பார்ட்டு தான் எனக்கு. ஆனால் நான் இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது. அப்போ நான் நாட்டை வந்து கோட்டை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி. உனக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணால் கோப்பை கிடைக்காது. கோப்பை வேணும்னா ஜான்சி ராணி மாதிரி கோப்பைக்கு நாட்டை காப்பாற்றுற மாதிரி ஓடு அப்படின்ற மாதிரி ஒரே அடி வந்து பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல் ஒரு எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி அம்மா கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஷி இஸ் கெட்டிங் இட் நவ். அதனால தான் கமருதீனுடைய அக்கா உள்ளே வந்தோடனே அக்கான்னு கூப்பிட்ருக்காங்க போல். உங்களுக்கு புரியுதா? கேமோட நாலேஜ் வந்து பாரதி இப்போ தான் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதில் ரியா சொல்கிற அந்த பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஒழிச்சு அவங்க வச்ச எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க கேட்குறதா இருக்கட்டும், வேறு லெவலில் இந்த கேமுடைய ஹைலைட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுதானே உண்மை, அதுதானே வேணும் நமக்கு எப்பயுமே. அதுதானே கேமுடைய டைமென்ஷனே மாற்ற போகுது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் போனோம். ஏன்னா ரியா வந்து அவ்வளோ தூரம் போட்டு உடைச்சிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, புட்டு வச்சுட்டாங்க பாரதிக்கிட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது வேற ரகமாக இருந்தது அப்படிங்கிறது தான். வேற ரகம். ஓகே, பாருங்க, ஒரு 2 பொண்ணுங்க ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிட்டா எவ்வளோ கேவலம். அது கேவலமாக இருக்குங்க. எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஆனால் வந்து நான் போயிடுறேன் சொல்கிறீங்க, ஆனால் பண்ண மாட்டீங்களே. நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் அப்போ வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆன் ஃபேஸ். ஆமாம், உனக்கு ஒன்று வந்துச்சுன்னா எதாவது தூக்கி போட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு நம்ம தான் பாரு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே அடி. ஸோ பார்வதி, டைம் டு அப் யுவர் கேம். இதுக்கு மேலே எவனும் சொல்ல முடியாது. எல்லாம் பக்கா. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். சரியா, ஷோவே பார்வதி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் பார்வதி, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ண போறியோ பண்ணிக்கும்.